இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். நன்றியால் பாடிடுவோம், நன்றியால் பாடிடுவோம். நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே, நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே. ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் இந்த மாதத்தின் கடைசி நாளில் உங்கள் வாழ்த்துவதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். கர்த்தர் கிருபையாய் 10 மாதங்கள் நம்மளை பாதுகாத்தார். எவ்வளவோ பாடுகள், நெருக்கங்கள், இழப்புகளை சந்தித்த பாதைகள் கூட உண்டு. ஆனாலும் அவர் அனாதி தீர்மானத்தின்படி, சித்தத்தின்படி காரியங்கள் நடத்தி வருகிறார். இந்த மாதத்தின் கடைசி நாளை நம்மை காணும்படியாக செய்திருக்கிறார். அதற்காக நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்தித்தான் ஆக வேண்டும். ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறார். நன்றியுள்ள இருதயத்தை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். வேதத்திலே லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது இயேசு, சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே என்று சொல்லி கேட்கிறார். குஷ்டரோகிகள் 10 பேர் இயேசுவிடம் வருகிறார்கள். தூரத்திலே நின்று, இயேசுவே எங்களுக்கு இறங்க, நாங்கள் சுகமாகிறோம் சொல்லி கேட்கும் பொழுது ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், நீங்கள் போய் உங்களை ஆசாரியருக்கு காண்பீங்கள் சொல்லும்போது போகிற வழியிலே 10 பேரும் சுகமடைகிறார்கள். ஆனால் ஒருவன் தான் திரும்பி வந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி அவருக்கு மகிமை செலுத்தினான் சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவன் சமாரியனாயிருந்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்றார், நல்லதுப்பா, சந்தோஷம் சொல்லி அனுப்பியிருக்கலாம். அவரிடம் கேட்கிறார், 10 பேர் அல்லவா நீங்கள் சுகமானீர்கள், உங்கள் குஷ்டரோகம் சுகமானதே, மற்ற 9 பேர் எங்கே, உன்னோடு இல்ல 9 பேரை காணவில்லைன்னு சொல்லி கேட்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் கூட இன்னைக்கு அநேக நேரத்தில் நாம் என்ன பண்ணுகிறோம், பிரச்சனைகளை தான் பார்க்கிறோம், சூழ்நிலைகளை தான் பார்க்கிறோம். அதன் மத்தியிலும் நன்மையான காரியங்கள் இருக்கிறது, ஆண்டவர் நடத்தின பாதைகள் இருக்கிறது, அதற்கு நன்றி செலுத்த மறந்து விடுகிறோம். அநேக நேரத்தில் சிலர் மற்றவரிடம் 10 காரியங்கள் அல்லது பார்க்கும்போது அதில் உள்ள குறைவு தான் 9 நல்ல காரியங்கள் இருக்கும், ஒன்றே ஒரு குறைவு இருக்கும், அதைத்தான் சுட்டி காண்பிப்பார்கள். சிலர்கிட்ட 9 காரியங்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்காது, ஒரு நல்ல காரியம் இருக்கும். அதனால மொத்தமாவே செயல்படும் அந்த ஒரு காரியத்துக்காக பாராட்டி, பரவாயில்ல இதுல நல்லா செஞ்சிருக்கிறேன்னு சொல்லி நீங்க என்கரேஜ் பண்ணி பாருங்க, மற்ற காரியங்களையும் கூட அவங்க மாற்ற ஆரம்பித்து விடுவார்கள். நம்ம கடந்த வந்த 10 மாதங்களை திரும்பி பார்ப்போம் என்று சொன்னால் நன்றி சொல்வதற்கு எதுவுமே இல்லையா? எத்தனையோ காரியங்கள் இருக்கிறது. இந்த மாதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், எவ்வளவோ விபத்துகள், ஆபத்துகள், எவ்வளவோ செய்திகள் நம்ம கேள்விப்படுறோம், எவ்வளவு பாதிப்புகள் தானே, அதை தாண்டி கர்த்தர் நம்ம நடத்தி வர்றார. நன்றி என்று ஒரு வார்த்தை சொல்லலாமே. ஆனா நம்ம என்ன பண்ணுவோம், சூழ்நிலைகளை குறை சொல்லுகிறோம், அது சரியில்லை, இது கிடைக்கல, ஒருவேளை இந்த மாதம் நீங்கள் எதிர்பார்த்தது கைக்கூடி வராமல் போயிருக்கலாம், அல்லது இங்க சிக்காயிருக்கலாம், அல்லது முடியாம போயிருக்கலாம். அதைத்தான் பெரிதுபடுத்தி, இப்படி ஆயிடுச்சு, இவ்வளவு பணம் செலவழிச்சுத, இந்த நஷ்டமாயிடுச்சுத, இது தொலைஞ்சு போச்சு, இது உடஞ்சி போச்சு, அதைத்தான் நம்ம சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இல்லை, ஒரு அருமையான குடும்பம் கார் எடுத்துட்டு 5 பேர் பிரயாணப்பட்டு போறாங்க. ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போயிட்டு 2 நாள் சுற்றி பார்த்துட்டு எல்லாம் பார்த்துட்டு திரும்பி வரலான்ட்டு போற வழியில ஒரு இடத்துல சாப்பிடுறாங்க. திருப்பி பிரயாணம் தொடரும் பொழுது எல்லாருக்கும் ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு, வாமிட்டிங். தொடர்ந்து பிரயாணப்பட முடியாத ஒரு சூழ்நிலை இருப்பதெல்லாம் அருகில் இருக்க மருத்துவமனைக்கு உடனே போகிறார்கள். மருத்துவருடனே ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்றாரு. எல்லாருக்கும் இன்ஜெக்ஷன் போடுறாரு. 5 பேருக்கு ஊசி போட்டு மாத்திரை கொடுத்து குளுக்கோஸை ஏற்றி அங்க வச்சு சாயங்காலம் தான் டிஸ்சார்ஜ் பண்றாரு. காலையில இருந்து சாயங்காலம் வர அங்க இருக்க வேண்டியதாகி போச்சுட்டு போய் முடியும் போது, சரி பில்லை கட்டிட்டு நீங்க கிளம்பலாங்கும் போது அந்த தகப்பன் சொல்றான், அந்த குடும்பத்தின் தகப்பன், 5 பேருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கீங்க, ஏதாவது கன்செஷன் கொடுக்க கூடாது, போல அமௌண்ட் போட்டிருக்கீங்களா, ஒரு ஊசி போட்டு டேப்லெட் கொடுத்து கொஞ்சம் குளுக்கோஸ் தானே ஏத்துனீங்கன்னு சொல்லி அவரு, நீங்க அதை செய்யலாமா, ஆனா அது ரொம்ப பணம் நீங்க இது பண்றீங்கன்னு சொல்லி அது ஒரு குறைய சொல்றாரு. அவருடைய ஒய்ஃப் சொல்றாங்க, நீங்க போட்ட ஊசி மருந்துலாம் அந்த அளவு பெருசா தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு குறைய சொல்றாங்க. உடனே மூத்த மகன் பேச ஆரம்பிக்கிறான், டாக்டர் உங்க ஹாஸ்பிட்டல் அந்த அளவு நீட்டா இல்ல, நிறைய பாருங்க அந்த அளவு கிளீனா இல்ல, பெட் எல்லாம் வர மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு குறைய சொல்றாங்க. ஆனா கடைசி குட்டி பையன் பேச ஆரம்பிக்கிறான், அங்கிள் நாங்க எல்லாம் சிக்காய் முடியாம வாமிட்டிங், டைரியா இருந்துச்சு, வந்தோம், நீங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்தீங்க, இப்ப நாங்க நார்மல் ஆயிட்டோம், தேங்க்யூ சோ மச் அங்கிள் அப்படின்னு. அப்படியா பாருங்களேன், அந்த குட்டி பையன் சொன்னோன்னு டாக்டர் பார்த்து ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு அவர் கடந்து போயிட்டாராம். யோசித்து பாருங்களேன், நீங்க மற்றவங்க பார்த்ததெல்லாம் ஹாஸ்பிட்டல் சதிரா இதெல்லாம், ஆனா நமக்கு சரியாயிடுச்சுத, திருப்பி பிரயாணத்தை தொடர முடியுத, அந்த ஒரு எண்ணம் வரவே இல்லை. ஒரு நன்மை கிடைச்சாலும் அதுல இன்னும் கூட கொஞ்சம் கிடைச்சா நல்லா இருக்கும்னு யோசிக்கிறோம். ஒரு அற்புதம் நடந்தாலும் இது சின்னதான, இதோட பெருசு, நான் அந்த இது இன்னொன்னு எதிர்பார்த்து இருக்கிறேன். அப்படி நம்முடைய மனநிலை மாறிக்கொண்டே இருக்கிறது. ஆண்டவர் அதில் பிரியப்படவில்லை, மாறாக பெற்றுக் கொண்டதற்காக நன்றி செலுத்த வேண்டும். இம்மட்டும் ஆண்டவர் கூட இருப்பதற்காக நன்றி செலுத்துவோம். தொடர்ந்து நடத்த வல்லவர் சொல்லி அவருக்கு நன்றி செலுத்தி பாருங்களேன், அவருக்கு மகிமைப்படுத்தி பாருங்க. விசுவாசம் பெறுகிறது மட்டுமல்ல,
கர்த்தர் இன்னும் பெரிய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் செய்வாரு. சோ இந்த மாதத்தின் கடைசி நாள் நம்ம வந்திருக்கிறபடினால கொஞ்சம் திரும்பி பார்ப்போம். செய்த நன்மைகளுக்காக நன்றி செலுத்துவோம். அவர் பாராட்டின கிருபைகளுக்காக நன்றி செலுத்துவோம். ஒருவேளை சொல்றதுக்கு எதுவுமே இல்லைனாலும் எல்லா நன்மைக்காதான் ஆண்டவர் நீங்க செய்வீங்க என்று நன்றி சொல்லி பாருங்க. நன்மைக்கான வாசல்களை கர்த்தர் திறந்து புதிய மாதத்துல புதிய நன்மைகளை நமக்கு கொடுப்பாரு. நம்முடைய கண்களின் பார்வை மாற்றிக்கொள்வோம். குறை பார்க்கிறவர்களாக அல்ல, குறை கண்டுபிடிக்கிறவர்கள் அல்ல, குற்றம் சாட்டுகிறவர்களாக அல்ல, முறுமுறுக்கிறவர்கள் அல்ல, மாறாக தேவன் கொடுத்த நிறைவு, தேவன் கொடுத்த சுகம், பலன், கிருபைகளுக்காக நன்றி செலுத்துவோம். ஆண்டவர் மகிமைப்படுவார். நம்முடைய வாழ்க்கையின் காரியங்களும் தொடர்ந்து ஆசீர்வாதமாக இருக்கும். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, கடந்த 10 மாதங்கள் பாதுகாத்திருக்கீங்க. இந்த மாதத்தின் கடைசி நாள்ல வந்திருக்கிறோம். தொடர்ந்து உடைய கிருபை எங்களை தாங்கட்டுப்பா. செய்த நன்மைகளுக்காய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கோடி கோடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம்ப்பா. பாராட்டின எல்லாவித கிருபைகளுக்காக, இரக்கங்களுக்காக, நடத்தி வந்த பாதைகளுக்காக, செய்த அற்புதங்களுக்காக, அதிசயங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஏன்னா நீங்கள் வாழ்க்கையில நன்மையானதை தருகிறவர். நீர் தவறு செய்யவே மாட்டீரப்பா. தொடர்ந்து ஒருவேளை சோர்ந்து போய் நம்பிக்கையிழந்து போய் இந்த மாதம் எனக்கு இருக்குதுல, இந்த வருஷத்துல ரொம்ப மோசமான மாதம், ஏற்றுக்கொள்ள முடியாத காரியங்கள்லாம் நடந்துருச்சு சொல்லி புலம்புகிற பிள்ளைகள் இருந்தாலும் இல்ல, அதுலயும் நன்மை இருக்குல்லப்பா, அதை காண்பீங்க. நன்றி சொல்லி புதிய மாதத்துக்குள்ள பிரவேசிக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுங்க. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். இந்த நாளும் உடைய நடத்தல் இருக்கட்டும். துதிகான மகிமை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். ஆண்டவர் நன்றியுள்ள இருதயத்தை எதிர்பார்க்கிறாரு, நன்றிகளை எதிர்பார்க்கிறார். நன்றி சொல்லி இந்த நாளை தொடருவோம். மீண்டுமாய் புதிய வாரத்திலே சந்திப்போம். God bless you.